Hello everyone. இன்னைக்கு லெசன்ல few a few little a little இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ few and a few இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு பார்க்கலாம். இது ரெண்டும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ணும்போது அர்த்தம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I have a few friends அப்படி நம்ம சொல்றோம் அப்படினா I have a few friends அப்படினா எனக்கு கொஞ்சம் friends இருக்காங்க அப்படினு அர்த்தம். அதாவது எனக்கு ஃப்ரெண்டே இல்லன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் friends இருக்காங்க அப்படினு சொல்லி நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயத்தை சொல்லும்போது I have a few friends அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். So few and a few ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப்படிங்கறத தான் அது மீன் பண்ணும். ஆனா நம்ம சொல்ற விதம் வந்து கொஞ்சம் டிஃபரண்ட். இப்போ வந்து a few ன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட எனக்கு ஃப்ரெண்டே இல்லன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசிட்டிவ் டோன்ல சொல்றதுக்கு தான் I have a few friends அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இதே இது I have few friends அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுக்கும் அர்த்தம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா எந்த அர்த்தத்துல சொல்றோம் அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்குலாம் பாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நெகட்டிவ் டோன்ல, அதாவது எனக்கு கொஞ்சமா இருக்கிறாங்கன்றத ஒரு கம்ப்ளைண்டா வந்து சொல்ற மாதிரி நம்ம சொல்றோம். உங்களுக்குலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பாசிட்டிவா நம்ம சொல்றது a few சொல்லும்போது. பட் வெறும் ஃபியூ மட்டும் சொல்றோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களை மாதிரி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் டோன்ல ஒரு வருத்தத்தோட எனக்கு கொஞ்சமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வெறும் ஃபியூ மட்டும் யூஸ் பண்றோம். இப்போ லிட்டில் a little இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இதுவும் வந்து லிட்டில் a littleக்கும் அர்த்தம் வந்து கொஞ்சம் தான், இதில் சிறிதளவு இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் அது வந்து நமக்கு மீனிங் வந்து வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோன்னா I have a little knowledge about that அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு அதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் இருக்கு. இப்போ வந்து I have a little knowledge about that subject அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாது நமக்குன்னு என்ன நினச்சிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் பற்றி நாலேஜ் இருக்கு. I have a little knowledge about that subject அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இதே சென்டென்ஸை I have little knowledge about that subject அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு என்னவோ நிறைய அந்த சப்ஜெக்டை பற்றி தெரியும்னு நினச்சிக்காதீங்க, என்கிட்ட டியூஷனுக்குலாம் வந்துடாதீங்க, எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்பலாம் தெரியாது, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அந்த சப்ஜெக்ட் பற்றி அப்படி சொல்கிற அர்த்தத்தில் I have little knowledge about that subject அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் நமக்கு, a few little a little. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, அர்த்தமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பின்ன என்ன தான் டிஃப்ரென்ஸ் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க இதில். ஸோ இதுதான் இதோடைய எக்ஸ்பிளனேஷன். ஒன்று வந்து பாசிட்டிவ் டோனில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம சேர்க்காம சொன்னோம்னா நெகட்டிவாக கொஞ்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி வேறு எதுலலாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.